கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்களை அவரை அன்போடு கூட நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. சங்கீதங்களின் புத்தகம் 94ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தமது சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று நாம் வாசித்தோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வுலகத்தில் கர்த்தருடைய ஜனம் யார்? கர்த்தருடைய ஜனம் எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யம், கடவுள் பிள்ளைகள் இருக்கிற ராஜ்யம் எங்க இருக்கிறது என்றெல்லாம் பல காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இதற்கு மேலாக பரலோக கவர்மெண்ட் நமக்கு இருக்கிறது. The government of heaven. நம்மை விசாரிக்க, நம்மை கவர்ன் பண்ண, நம்மை நடத்த, நமக்கு வேண்டியதை கொடுக்க, போஷிக்க, பராமரிக்க, என்னுடைய எதையும் நெகிழ விடாமல் காத்துக்கொள்ள, என்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளுகிற ஒரு கவர்மெண்ட் எனக்கு இருக்கிறது. நாமே சொல்லுவோமா? அந்த அறிவினால் நிரம்பி வாழ்ந்தோமானால் ஒருபோதும் நாம் நெகிழ பட மாட்டோம், கைவிடப்பட மாட்டோம். ஒரு தேசத்திலேயே தேசத்தின் ராஜா, தேசத்தின் ஜனங்கள், படைகள், அந்த தேசத்துடைய முக்கியஸ்தர்கள், பிரபுக்கள் எல்லாரும் இருக்கிற அந்த நாட்டுல கர்த்தருக்காக நிற்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவரை எல்லா சூழலையும் பாதித்திருந்தாலும் அவருக்கான காரியங்களை அவர் நெகிழ விடவில்லை, கைவிடவில்லை என்று கடந்த வாரங்களை பார்த்தோம். அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்காக நின்ற எலியாவை கர்த்தர் போஷித்தார், எப்படி அவரை பராமரித்தார், எப்படி விதவையின் வீட்டில் பராமரிக்க ஏற்பாடுகளை செய்தார், எப்படி பாதுகாத்தார் என்றெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். நல்ல கவனிக்க, கர்த்தருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களை அவர் நெகிழ விட மாட்டார். அல்லேலூயா. அவர் விட மாட்டார். இதை நீங்க மனதில் நிலைநாட்டிக்கணும். எப்போ ஒரு தியானமாக இருக்கும். நான் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம். எனக்கு சுகத்துல அவர் என்னை நெகிழ விட மாட்டார். என் பிள்ளைகளை நெகிழ விட மாட்டார். என் பொருளாதாரங்களை நெகிழ விட மாட்டார். என்னை கைவிட மாட்டார். நிறைய விஷயங்களை தியானித்து இருக்கிறோம். நெகிழ விடுதல் என்றால் உங்களுக்குரிய எந்த காரியங்களும் உங்களை விட்டு இடறி இன்னொரு பக்கம் போக விட மாட்டார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில் நல்லா கவனிப்போம். நாம் ஒரு குடும்பத்தை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கிற போது அது எனக்கு மனதில் ரொம்ப பல தடவை நம்ம தியானிச்சிருந்தாலும் திரும்ப அதை ருசிக்கிறதற்கு நன்றாக இருக்கிறது. திரும்ப ருசிக்கும் போது ஆசீர்வாதமா தான் இருக்கும். கவனிக்கிறீங்க, பெத்லகேம் சொல்லக்கூடிய ஊருக்கு தீர்க்கதரிசி வரார். தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு வரும்போது எல்லாரும் ஒரு விதமா பார்க்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ள மூப்பர்கள் எல்லாம் கூடுறாங்க. என்ன திடீர்னு தீர்க்கதரிசி வரார்? அவங்களுக்கு மனசு குழப்பமா இருக்கு. திடீர்னு தீர்க்கதரிசி நம்ம ஊருக்கு வரார். தீர்க்கதரிசி வந்தா என்ன செய்வாங்கன்னா தத்தளிப்பாங்க. கர்த்தர் ஏதோ சொல்லி நமக்கு நேரம் ஏதோ சொல்ல போறாரு, ஏதோ நடக்க போகுது, ஒரு மாதிரி தத்தளிப்பாங்க, பதட்டம் அடைவாங்க. ஏன் திடீர்னு வந்திருக்காரு, கடவுள் ஏதோ சொல்லி அனுப்பியிருக்கார் போல இருக்குன்னு அப்படி ஒரு பதட்டமாக இருக்கிற இடத்துல கேட்கிறாங்க. தீர்க்கதரிசியை பார்த்து, என்ன சமாதானமா? சமாதானம் தானா? இங்க வந்திருக்கிறதுல சமாதானம் இருக்கா? இல்ல வேற எதுவும் பிரச்சனை எங்களுக்கு நேரம் இருக்கு? எதை சொல்ல வந்தீங்க? உடனே சொல், சமாதானம் தான். அல்லேலூயா. ஊருக்கு நான் வந்திருக்கிறேன், சமாதானம் தான்.
பெத்லகேமுக்கு வந்திருக்கிற சமாதானம் தான். அப்படியானா என்ன சமாதானம்? கர்த்தர் இந்த ஊர்ல ஒரு பலி விருந்த ஆயத்தப்படுத்த சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு விருந்து, பலி விருந்து. பலி விருந்துன்னா கண்டிப்பா மட்டன் சொல்லுங்க. ஒரு கடா வெட்டு, நல்ல ஒரு வெட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு விருந்து இருக்கு. அப்போ அந்த விருந்துக்கு சொல்கிறார், இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்க எல்லாரும் உங்களை பரிசுத்தம் பண்ணிட்டு விருந்துக்கு வாங்க. அப்படின்னா சுத்தமா நீட்டா இந்த பலி விருந்து கடவுள் சொல்லுகிற, கடவுளுக்கு என்று நடத்தப்படுகிறது. இந்த விருந்துல நீங்க எல்லாம் புகுவள வரீங்க. குடும்பம், ஊர், இந்த பெத்லகேம் ஊரில் உள்ள அத்தனை பேரும் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பிறகு சொல்றாரு, ஒரு குடும்பத்தை பார்த்து நீயும் உன் பிள்ளைகளும் குடும்பமா உங்களை பரிசுத்தம் பண்ணிட்டு வாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லா ஃபேமிலியும் வருது, ஊரே வருது. அங்க ஒரு குடும்பம் ஸ்பெஷலா அழைக்கப்படுறது. அந்த குடும்பம் அந்த ஊர்ல இருந்தாலும் ஸ்பெஷல் இன்வைடேஷன் அங்க வராங்க. வந்து எல்லாரும் அங்க நிற்கும் போது இவர் கையில ஒரு தைல குப்பியோட நின்றுட்டு இருக்காரு. அந்த மூப்பரெல்லாம் என் குடும்பத்தில் யாராவது இருக்கும், இவர் குப்பி வச்சிருக்க பார்த்தா ஏதோ அபிஷேகம் பண்ண போறாரு. என் குடும்பத்துல இருக்கும், என் குடும்பத்துல இருக்கும். அவங்கவுங்க அப்படி எப்படி நினைக்கிறாங்க. இந்த ஸ்பெஷலா அழைக்கப்பட்ட குடும்பத்திலையும் அப்பா நினைக்கிறாங்க, அம்மா நினைக்கிறாங்க, இந்த பசங்க நினைக்கிறாங்க, என்னதான் இருக்கும், என்னதான் இருக்கும், எனக்கு தான் இருக்கும். அவங்க வந்து அப்படியே எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. வாசித்து பார்ப்போமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். அதுக்கு முந்தின வசனம் படிங்க. கர்த்தர் சொன்னபடியே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடைய கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு அழைத்தார். கவனிங்க. இப்போ கர்த்தர் சொன்னபடி சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது மூப்பர்கள் தத்தளிப்போட, கவனிச்சீங்களா? ஒரு தீர்க்கதரிசி உள்ள வர்றோம்னா தத்தளிப்பா இருக்கும். என்ன சொல்ல போறாரோ, என்ன நடக்குதோ, என்ன ஆச்சுதோ, தத்தளிப்போட மூப்பர்கள் கேட்கிற, எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானம் தானா? அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள். ஊராக கூப்பிடுறார். மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அவர்களை பலி விருந்துக்கு அழைக்கிறான். 6ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் இவன் தானாக்கும். அந்த ஈசாக்கு 7 மக்கள் வரிசையா நிற்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, வெல் ட்ரெஸ்ட், நல்ல நீட்டா வந்திருக்காங்க, ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. எல்லாரும் மிலிட்டரியில வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் படிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான், அப்படி நிக்கிறதுலே ஒரு கம்பீரம். நிறைய பேர் போட்டிகள்ல போய் நிற்கும் போது அப்படியே அந்த ட்ரெஸ் கோடோட அப்படி பார்த்து, அப்படி ஒரு சிமெண்ட், ஒரு அசைவு, இதெல்லாம் பார்த்து நிக்கிறாங்க. என்னதான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கருதுகிறாங்க. கர்த்தர் சொல்றார் பாருங்க. இப்ப வாசிப்போம் 6வது வசனம். அவர்கள் வந்த உடனே அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தானாக்கும். எல்லாரும் வந்துட்டாங்க. இவன் தானா? சாமுவேல் கர்த்தர் நோக்கி கேட்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அடுத்த வசனம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். இவனுடைய முகத்தை பார்க்காத, இவனுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பாடி பில்டப்ப பார்க்காத. இவனை புறக்கணித்து
மனுஷன் பார்க்கிறபடி மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை கர்த்தரோ பார்க்கிறார். இதயத்தை பார்க்கிறார். கவனிக்கிறீங்க, முகம் நல்லதா இருக்கும், நல்ல ஸ்மார்ட்டா அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், நல்ல பயிற்சி எடுத்திருக்கிறோம், நல்ல படிச்சிருக்கிறோம், நல்ல அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, இதை பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. நல்லா படிச்சிருக்கோம், நல்ல ஸ்மார்ட்டா இருக்கும். கவனிக்கிறீங்களா? என்னதான் எனக்கு தான் இந்த அபிஷேகம், எனக்கு தான் விருந்தின் பிரதானம் என்று ஒவ்வொரு ஊர்க்காரங்க நினைக்கிறாங்க, ஈசாய் வீட்டுக்காரங்க நினைக்கிறாங்க. 7 பேரும் வரிசையா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க இப்போ. அப்பொழுது ஈசாய், கவனிங்க, இப்படி 10வது வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று கர்த்தர் சொல்லி, இவர்கள 7 பேர் வந்தாச்சு, ஃபேமிலியே வந்துட்டு போகுது, முழு குடும்பம் வந்துட்டு போகுது, இவர்களில் ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். உடனே அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், இவர்களுக்கு இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருக்கென்று இருக்கிற ஜனம் எங்க தெரிந்து கொள்வது இருக்கு? யார் மேல அந்த தெரிந்து கொள்ளுதல்? ஒரே குடும்பத்துக்குள்ளதான், ஒரே ஊருக்குள்ளதான், ஒரு கிராமத்துலதான், ஒரு பட்டணத்துலதான், ஒரு நாட்டுலதான். யார் மேல கர்த்தருடைய தமது ஜனம் என்று வைத்திருக்கிறார்? எதை நீங்க பார்க்க போறீங்க? ஒரு வீட்டுலதான் புருஷன் மனைவி இருக்கிறார். யார்? கணவர் மனைவி பிள்ளைகளில் யார் அந்த தமது பிள்ளை? சத்தமா சொல்ல, யார் அந்த தமது பிள்ளை? யாருக்கு? ஒரு வீட்டுல அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 7 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. இவங்க ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அவருக்கென்று ஒரு ஜனம் இருக்கு, அவருக்கென்று ஒரு ஜனம் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க, அவருடைய ஜனம், அவருடைய ஜனத்திற்கு எதெல்லாம் வர வேண்டுமோ அவர் அதை நெகிழ விடுவதில்லை, அவர்களை அவர் கைவிடுவதில்லை. ஒருத்தர் இருக்கலாம், ஆனா அவங்க குடும்பமே நெகிழ விட்டுருச்சு. அப்பா விட்டுட்டாங்க, அம்மா விட்டுட்டாங்க, அண்ணமார் நினைக்கல, அவன் குடும்பத்துல யாரும் நினைக்கல, ஊர்க்காரன் நினைக்கல, எல்லாருமே நினைக்காத ஒரு பாத்திரம் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா, ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான். அவனை குறித்து பாருங்க. நீங்க இந்த சபையில் இருக்கிற பிள்ளைங்க எத்தனையோ குடும்பத்துல, உங்க குடும்பங்கள் நடுவுல, உங்க சொந்த பந்தங்கள் நடுவுல நீங்க கர்த்தருடைய ஜனமாக நடக்கிறீங்களா, வாழுகிறீங்களா என்பதை இந்த காலையில் யோசிக்க, சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறீங்க. எல்லாரும் இருக்கட்டும், குடும்பம் நிறைய பேர் இருக்கட்டும், உங்க வீட்டு நடுவுல ஒரு அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு நடுவுல ஒரு கர்த்தருடைய ஜனம் என்று ஒருவர் மார்க் பண்ணப்பட்டிருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க. உங்க வீட்டு நடுவுல, உங்க சகோதரர் நடுவுல, உங்க அப்பா அம்மா, சித்தப்பா சித்தி, அத்தை மாமி, இப்படி சொல்லக்கூடிய குடும்பங்கள் நடுவுல ஒருவர் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் வர்றது வரைக்கும் விருந்து நடக்காதுன்றார். அவன் காட்டுல இருக்கு, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க என்ன நடக்கு, இப்படி ஒரு விருந்து நடந்தது தெரியாது, பலி விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருப்பது தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த தகவலும் தெரியாது. அவன் காட்டுல இருக்கிறான், வழக்கமா ஆட மேய்ச்சிட்டு காலையில் எழுப்பி ஆடட்டுன்னு துரத்திட்டு காட்டுல மேய்ச்சிட்டு அவன் வழக்கமா என்னென்ன பண்ணுவானோ அதை பண்ணிட்டு நடக்கிறான். ஆனா திடீர்னு ஒரு அழைப்பு வருது. உங்க அப்பா கூப்பிடுறாங்க.
என்ன விஷயம் திடீர்னு கூப்பிடுறீங்க? உன் ஆடுகளை என்ன பண்றது? துரத்தி கூட்டு வரணும், எல்லாம் கூட்டு வரணும். எவ்வளவு சிரமம்! ஓட்டுறான், துரத்தி கொண்டு வந்து என்ன அவசரமா கூப்பிட்டுருக்காங்க. இதுவரைக்கும் அப்பா இப்படி கூப்பிட மாட்டாங்களே. இன்னொரு இடத்துல அப்படி கூப்பிடுவாரு, மகனே வா. அண்ணன்மாரெல்லாம் மிலிட்ரியில வேலை பார்க்கறாங்க. அங்க பயங்கரமான ஒரு த்ரெட், ஒரு பயமுறுத்தல், அச்சுறுத்தல் இருக்கு. அண்ணன்மாரெல்லாம் எப்படி இருக்காங்க? சுகமா இருக்காங்களா? பத்திரமா இருக்காங்களா? போய் பார்த்துட்டு வா, அவங்க இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வா என்று ஒரு முறை இன்னொரு இடத்துல அழைத்தார். கவனிக்கிறீங்களா? ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல மகன் அனுப்புறதுக்கு கூப்பிடுறாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் கர்த்தருடைய கரம் வந்து இருக்கு. அல்லேலூயா! கர்த்தர் எந்த சூழ்நிலையில உங்களை நடத்தி கொண்டு போனாலும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அங்கு வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் நடக்க பழகினால் உங்க காரியம் ஒன்றும் நிகழாது. அங்க கோலியாத்தை இவங்க கொடுக்க காத்து வந்திருக்காரு. சத்தமா சொல்லுங்க. இவ்வளவு பெரிய இஸ்ரவேல் நாட்டிலேயே பயமுறுத்துகிற ஒரு கோலியாத்தை தாவீது கையில கொடுக்கும்படி காட்டுல இருக்கிறவங்க கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் கொடுத்த என்ன விசாரிச்சுக்குவான்ற சொல்லுங்க. இன்னைக்கு கூப்பிட்டாருமான்னு, என்னப்பா என்ன விஷயம்? அந்த இங்க பயங்கரம், ஈசா வீட்டுல ஊர்ல பயங்கரமா ஒரு விழாக்கோலமா இருக்கு. உண்மை தெரியல. யோசிச்சு பாருங்க. நான் மதிக்கப்படலைன்னா எந்த மாதிரி அடிப்போம். அவங்க என்ன மதிக்கிறது இல்லை, இவங்க என்ன மதிக்கிறது இல்லை. யாரை பார்த்து என்னெல்லாம் பண்ணுவோம்? 4 சாத்து 4 வாயில வந்ததெல்லாம் போட்டு தருவோம் இல்ல. தாவீது வரான், அப்பாவியா வரான், புதுசா இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. வீட்டு எல்கை எல்லாம் கோலமே மாறி இருக்கு. பதிவிருந்துக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய டெக்கரேஷன், பெரிய அழைப்பு, பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ், பெரிய பெரிய எல்லாம் சீட்டிங் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் ஜம்மன் உட்கார்ந்து இருக்காங்க. அப்பாவியா காரணம் வந்து சொல்ற பாக்குறான். என்ன விசேஷம்? வலி விழுந்து விடப்படணும், பிடிக்கணும், ட்ரெஸ் மாத்தணும், அவசரமா வந்து நிக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இவன் தான், இவன் அபிஷேகப்பட்ட. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா! கவனிங்க, இங்க வரும் பாருங்க. இப்ப வாசிப்போம். 11 வாசிங்க. 11, 12, 13 வாசிப்போம். அதற்கு அவன் இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும், நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆமென். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? ஒருத்தன் இருக்கிறான், அவன் வர்றது வரைக்கும் பலி விருந்து நடக்காது. பலி விருந்து மறக்கப்பட்டவன், உலகத்தின் மக்களால குடும்பத்தால நெகிழப்பட்டவன், கைவிடப்பட்டவன். அல்லேலூயா! இதுதான் தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா! நல்ல கவனிங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா, நான் தேவ சனமாக நான் நடந்து கொள்ளுகிறேன்னா, என் வார்த்தையில, என் நடக்கையில, என் செயல்ல தேவனுடைய பிள்ளையாக நடந்து கொண்டால் அதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா! எல்லாரும் சொல்லிடுவோம், எனக்கு தான் நான் தான் அது புரிவான், எனக்கு அது கிடைக்கணும். இவன் கேட்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, காட்டுல இருக்கிறான். அவனுக்கு கர்த்தர் சொல்கிறார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ண. இவன் அபிஷேகம் பண்ண நேரத்தில் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல இருக்கிறார். அல்லேலூயா! அவன் பண்றது இப்போ இதுவரைக்கும் இல்லாத சாமர்த்தியமாய் மாறுகிறது. அல்லேலூயா! ஒரு சிங்காசனம் கொடுக்கப்படுது. அவன் ராஜஸ்தானத்திற்கு போக ராஜாவாக்குறான். சொல்லுங்களேன், அவன் ராஜாவாக்குறான். அவன் சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது. அவன் தீர்க்காயுள்ளவனாக மாறுகிறான்.
சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவாக கர்த்தர் உயர்த்துகிறார். ஹலோ, இந்த உலகத்துல எது கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு கனத்தையும் மக்கள் நெகிழ விடுகிற காரியங்களில் வைத்து கணக்கு போடாதீங்க. கர்த்தர் உங்களோட கணக்கு போடட்டும். ஆமென் சொல்லுவோமா? மக்கள் வைக்கிற கணக்கு நீங்க எடுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைக்கிற கணக்கு பாருங்க. அல்லேலூயா. இவன் தான், இவள் தான், இவளை அபிஷேகம் பண்ணு. இவ்வளவு பேர் இருக்கு இந்த வீட்டுல, இவன் தான், இவள் தான். நான் அந்த மாதிரி நான் நடக்கணும், நான் அந்த மாதிரி வாழ்ந்திருக்கணும், அந்த மாதிரி செயல்படணும், அந்த மாதிரி ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருந்தா கர்த்தர் என்னையும் குடும்பங்கள் நடுவுல என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். அவருடைய சந்ததியை தலைமுறை தலைமுறையாக சிங்காசனத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியாது பலிவிருந்தியா நட்டுன்னு சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். வித்தியாசமான ஒரு சிந்தனை. நல்ல கொஞ்சம் வந்தோம் போனோம் அப்படின்னா போயிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு என் மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல், அந்த விதமாக நான் தேவனுடைய பிள்ளையாக நடக்கணும். கர்த்தர் தம்முடைய ஜனம் அவங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை பார்த்து வச்சிருக்காரு. 7 பசங்க இருக்காங்க, 8வது ஒருத்தன் இருக்கிறத குடும்பமே மறைச்சு வச்சிருக்கு, இருட்டடிச்சு வச்சிருக்காங்க, காட்டிக்கிடவே இல்லை, ஸ்டேஜ்ல லிஸ்ட்ல கிடையாது. ஆனா கர்த்தர் அவனுடைய காரியங்களை நெகிழ விடவில்லை. ஆமென் சொல்றேன். ஏன் நெகிழ விடல? ஏன் நெகிழ விடல? உங்களுக்குரிய எந்த நன்மையும், எந்த ஒரு பிளஸிங்கும் உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க தொழிலுக்கு, உங்கள் வருமானங்களுக்கு, உங்க சுகத்திற்கு எந்த ஒரு நன்மையும் கர்த்தர் நெகிழ விட மாட்டார். அப்படியான நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஏன் 7 பேர் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன் ஊராருக்கு கொடுக்கல? ஏன் தாவீதுக்கு மட்டும் கொடுக்கிறாரு? அவன் ஸ்பெஷல் கிடையாது. நம்ம அவன் ஸ்பெஷல் என்றால் அவன்கிட்ட சிறந்த சில காரியங்கள் அவனுக்கு முக்கியமாக இருந்தது. அதுல நான் வளர பழகணும். தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். தாவீதை கர்த்தர் இவன் தான் ராஜாவாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த 7 பேருக்கு நடுவுல ஒரே குடும்பத்துல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைதான். ஆனா 7 பேருக்கு கிடைக்கல, 8வது நம்பருக்கு கிடைச்சது. இவன் கடைசி பிள்ளை என்பதுனால இல்ல, மூத்தவனாக நான் இருந்தாலும், அல்லேலூயா, ஒரு வயதானவராக இருந்தாலும், ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும், கணவராக இருந்தாலும், ஒரு மனைவியாக இருந்தாலும், ஒரு பிள்ளையாக இருந்தாலும், ஒரு குழந்தையாக இருந்தாலும், நான் நடந்து கொள்கிறதுல தான் எனக்கு அந்த தெரிந்தெடுப்பு, அந்த அபிஷேகம் எனக்கு இருக்கிறது. சத்தமா சொல்லுவோமா? நான் நடந்து கொள்ளணும். நான் என்ன ஒழுங்குபடுத்திடணும். நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னை கர்த்தர் நடத்தணும், என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். என் காரியம் எதுவானாலும் நெகிழ விடக்கூடாது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகத்துக்கு போவோம். 62ஆம் சங்கீதம். இன்னொரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். 62ஆம் சங்கீதம் வாசிப்போமா? முதல் 8 வசனங்களை படிப்போம். நாசமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள். நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவருடைய மேன்மையிலிருந்து அவரை தள்ளுபடிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. திரளான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் ஒரு இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். போதும், கவனிங்க. இந்த சங்கீதம் 12 வசனங்கள், முதல் 4 வசனமும் முடிந்தவுடனே செயலா,
அடுத்த 4 வசனம் முடிந்த உடனே சேலா. இன்னும் ஒரு 4 வசனம் இருக்கு. நீங்க பாருங்க, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தாவீதுக்கு இருதயம், தாவீதுக்கு மனது எங்க பார்த்து உட்கார்ந்து இருக்கு? தேவனையே. அவரால் தான் எனக்கு விடுதலை, ரட்சிப்பு, வழிகாட்டுதல், எனக்குரிய எதிர்காலம் வரும். அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் ஆகையினால் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் பாருங்க, எவ்வளவு உறுதியாக்கப்பட்ட மனது. 3வது வசனம் பாருங்க, எந்த சூழலில் இதை சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு எனக்கு தீங்கு செய்ய நினைப்பீங்க, நீங்கள் அனைவரும் சந்தேகிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். மனுஷனுடைய மேன்மையிலிருந்து, என்ன என்னுடைய ராஜஸ்தானத்திலிருந்து, எனக்கு இருக்கிற அபிஷேகத்திலிருந்து, எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஸ்தானம், நல்ல நிலைமையிலிருந்து தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்றாங்க, சதி பண்றாங்க. சூழ்நிலை எதிரா இருக்கு, விரோதமாக இருக்கு. விரோதிகளால் சூழ்ந்து இருக்கிறாங்க, பலவிதமான அச்சங்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரு நிலைமையில தான் தாவீது இதை சொல்லுகிறார். அல்லேலூயா. அபத்தம் பேச விரும்புறாங்க. தாவீது என்ன சொல்றாருன்னா, தாவீது தேவனையே நோக்கி அமர்ந்து, என்னுடைய இக்கட்டு நேரங்கள், சிக்கலான பிரச்சனைகள், விரோதிகள் சூழ்ந்திருக்கிற இடம், கலக்கம் உள்ள இடம், போராட்டங்கள் நிறைந்த இடம், எனக்கு ஒண்ணும் நடக்கல, அலக்களிப்பா இருக்கு, எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கு, எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்கிற இந்த இடத்துல தாவீது வைக்கப்படுகிறார். பாருங்க, என்னை தள்ளிவிட நினைக்கிறாங்க, தள்ளிவிட நினைக்கிறாங்க. இந்த ராஜஸ்தானத்தில் என்னை தள்ளிவிட நினைக்கிறார்கள். என்னை தள்ளிவிட நினைக்கிற இந்த சூழலை, இந்த விரோதம், இந்த அபத்தம், இந்த சதி, இந்த சூழ்ச்சி, இந்த விதமான கூட்டம் சூழுது. அந்த நடுவில் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. ஹலோ, இப்படி ஒரு பிரச்சனைகளை அவர் பொருட்படுத்தவே இல்லை. அவங்க சதி பண்றாங்க, ஐயோ நடக்குமோ, பதறவே இல்லை, பதட்டமே இல்லை, கலங்கவே இல்லை, கலங்கவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிற பிள்ளைங்க, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைங்க, என்ன பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு கலக்கம் இல்லாம கவனமா கவனிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், பதட்டம் இல்லாம இருக்கிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன், அவர் ஒருவரையே நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. சிலர் ஒரு தங்க கண்ணை என்ன செய்வாங்கன்னா 4 பக்கம் வச்சிருப்பாங்க. இது இல்லைன்னா அதை பார்த்துக்கலாம், அது இல்லைன்னா இதை பார்த்துக்கலாம், இது ஃபெயில் ஆச்சுன்னா அப்படி போலாம். 4 பக்கம், 4 பேர் மேல கண்ணு இல்ல. கவனிக்கிறீங்களா? இங்க போய் பார்க்கலாம், இல்லைன்னா அங்க போய் பார்க்கலாம், இல்லைன்னா அங்க போய் பார்க்கலாம். அவரையே. அல்லேலூயா. 62:1 வாசிங்க. தேவனையே நோக்கி ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. 62:2 வாசிங்க. அவரையே நோக்கி, அவர்தான் தேவனையே நோக்கி. எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், கொடுமையான சீரல், பெருவெள்ளத்து இரைச்சலை போல என்னை மோதி அடிக்கிற மதுளை போல எனக்கு எதிராக வந்தாலும் அவரையே.
62:5 படிங்க. என் ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்திரு. ஆத்துமாவை தேவனையே நோக்கி. 4வது 62:6 படிங்க. அவரே என் கண்மலை, என் அவரே ரட்சிப்பு. என் கண்மலை, அவரே, அவர்தான், அவர்தான் உங்க இருதயத்துல, உங்க நினைவுல, உங்க மனதுல அவர்தான் என்ற அந்த இருதயம் ஒழுங்காகுதா, இருக்குதா? ஏன் அபிஷேகம் பண்ணப்படுறோம்? ஏன் உடைய காரியங்கள் எதுவும் நெகிழ விடப்படல? வேற யாருக்கு அந்த ராஜபதை கொடுக்கலாமே, ஏன் கொடுக்கப்படல? இந்த இருதயம் இருக்கணும். இது என் பிள்ளைக்குள்ளது. அவரையே என் நேரம், எப்போதும், எக்காலம் அவரையே நோக்கி இருக்கிறேன். தேவனையே நோக்கி இருக்கிறேன். அவர்தான் என் கண்மலை. அவருக்கு கண்மலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். இவங்க என்ன பண்ண முடியும்? என்ன ஒரு உறுதி, என்ன ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அவரையே இருக்கா உங்களுக்குள்ள இருக்கா? அதே ஓடிட்டு இருக்கோம். அவனை நம்பி ஓடுறோம், இவனை நம்பி ஓடுறோம், அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம். வராதுங்க. வர மாதிரி காட்டும், வராது. சொல்லுங்க, அங்க ஓடி இங்க ஓடி வராது. அவரையே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நான் அசைக்கப்படுகிறது. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எவ்வளவு சூழ்ச்சி பண்ணுங்க, எவ்வளவு தந்திரமா பண்ணுங்க, எனக்கு எதிராக 1000 நடக்கட்டும். உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்துல 10,000 பேர் வந்து விழுந்தா கூட அது என்ன அணுகாது, அணுகாது. எனக்கு என்று கர்த்தர் வைத்தத அந்த நிலம் எனக்கு வச்சிருக்குன்னா அது எனக்கு வரும். அந்த குழந்தை பாக்கியம் கர்த்தர் எனக்கு வச்சிருந்தா அது வரும். அந்த திருமணம் எனக்குன்னு வச்சிருந்தா அது வரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த வேலை எனக்குன்னு வச்சிருந்தா அது எனக்கு வரும். நான் கூட நினைக்காம இருக்கலாம், நான் கூட யோசிக்காம இருக்கலாம். எனக்குரிய எந்த காரியத்தையும் அவர் நெகிழ விடுவதில்லை. எனக்கு வருகிற ப்ரமோஷனை வேற யாரும் கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. எனக்கு வருகிற பொருளாதாரத்தை வேற எவருக்கு கொடுக்க மாட்டார். எனக்கு வர வேண்டிய வீட்டை இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார். எனக்கு வர வேண்டிய தொழிலை இன்னொருவருக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் இந்த காலையில சபையின் அனைத்து பேர்களையும் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, அவர் மட்டும் பாருங்க. தேவனையே நோக்கி பார்க்கிற, அவரால் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலை, அவரே என்னை விடுவிக்கிறவர், அவரே என்னை பாதுகாக்கிறவர், அவரின் புகலிடம், அவரின் தஞ்சம். நான் அசைக்கப்படவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த காலையில உங்க இருதயம் எப்படி இருக்கு? இங்க இருக்கா? 4 பக்கம் இருக்கா? 4 விதமா இருக்கா? அல்லேலூயா. கர்த்தர் பிளஸ் இருக்கா? கிரைஸ்ட் அலோன். கர்த்தர் மட்டும்தான். கிறிஸ்து ஒருவர் தான். ரட்சிப்பு தான் கிறிஸ்து தான். வழிகாட்டுதல் தான் கர்த்தர் தான். அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பேதுரு சொல்கிறார் பாருங்க, வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 முதல் படிப்போம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல. சபையில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேருக்கு கதையா விட்டா நிறைய பிடிக்கும். கதையா விடுறது இல்ல முக்கியம். அவர் பிளஸ் இல்ல, அவர் மட்டும்தான். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பிளஸ் இல்ல, அவர் அலோன். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. வாசிங்க. மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே. நல்ல கவனிங்க. பேதுரு அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டிருக்காரு.
கண்ணார கண்டோம். நம்முடைய கர்த்தராகிய ம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் ம். வருகையையும் ம். உங்களுக்கு அறிவி அவருடைய வருகையை நாங்க நல்ல தெளிவா பார்த்தோம். அவர் எப்படி வந்தார், என்னென்ன பண்ணினார் எல்லாம் கண்ணார கண்டோம். வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், மேலும் இவருடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தை கர்த்தர் பிதாவு சொன்ன அந்த சத்தத்தை கேட்டோம். வாசிங்க. உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் நாங்க கண்ணார கண்டோம். இப்படி எல்லாம் சொன்னா இன்னைக்கு எவ்வளவு சர்ச்சில் எப்படி இருக்கும்? அவர் அவத கட்டாராம், அவருக்கு அது இருக்கான், இவருக்கு இது இருக்கான், எவ்வளவு பெருசு. நாங்க சத்தத்தை கேட்டோம், கண்ணார கண்டோம், அவர் நேரடியா பார்த்தோம். ஹலோ, கிறிஸ்து பிளஸ் இல்லங்க. அடுத்து பாருங்க. அதிக உறுதியான சத்தத்தை கேட்டோம், ஆனா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. வசனம் வார்த்தையாக கர்த்தர் நம்ம கையில் இருக்கிறார். அது இது ரொம்ப பிரதானம் இல்ல. அவரை பார்க்கிறோமா, அவரை காட்டப்படுகிறாரா? ஆமென் சொல்லுங்க. அவரையே எந்த சூழலில், எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த இக்கட்டிலும், எந்த வியாதி படுக்கையிலும், எந்த போராட்டத்திலும், எந்த சதி திட்டத்திலும் நம்மை கவிழ்த்து போட, நம்மை நெகிழ விடுகிற எந்த சூழலிலும் அவரையே. அல்லேலூயா. அவரை மட்டும், அவரே கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, அவரே நம்பிக்கை. உறுதியா இருக்க முடியுமா? இருக்குதா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கஷ்டமான இடத்துல, ஆபத்தான இடத்துல, சோர்ந்து போகிற சூழலில், கைவிடப்பட்ட இடங்கள்ல, சவால்கள் நிறைந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன்? அவரை நோக்கி இருப்பேனா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் தீமை செய்ய நினைக்கிறாங்க, என்ன மூடி போட்டுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் எப்போ விழுவ சறுக்குவேன்னு காத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல நான் அவரையே, கிறிஸ்துவ மட்டுமே, கர்த்தரை மட்டும்தான், தேவனை நோக்கி மட்டும்தான் நான் இருப்பேன். எந்த சந்தர்ப்பத்திலும் எனக்கு என்ன தேவையாக இருந்தாலும், எனக்கு என்ன நடக்க வேண்டும் என்றாலும் அவரையே பார்ப்பேன். ரெண்டு கண்கள் இல்ல, ரெண்டு இருதயம் இல்ல, அங்க இங்க தடுமாறுகிறதுல அவரையே. ஆமென் சொல்லுவோமா? வாசிப்போம், கவனிங்க. அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, சதி செய்கிறாங்க, ஆலோசனை பண்றாங்க, அபத்தம் பேசுகிறாங்க, என்னை எப்படா தள்ளி போடலாம்னு நினைக்கிறாங்க. தாவீது வாழ்க்கை நடந்து நிறைய விஷயம் நீங்க பார்க்கலாம். நம்ம வேற விதமா சிந்திக்கிறோம், அவ்வளவுதான். அல்லேலூயா. சொந்த மகனால நடந்தது, சொந்த ஒய்ஃப்னால நடந்தது, மாமனார், அல்லேலூயா, சவுல் ராஜாவினால் நடந்தது, ஏகப்பட்ட ராணுவம் இவனுக்கு எதிராகவே நிக்குது. ஆனா இவன் சொல்லுகிறான், நான் எந்த சந்தர்ப்பத்திலும், காட்டுல அவன் பழகிட்டான் பாருங்க, காட்டுல சிங்கம், கரடி, சாப்பாடு இல்ல, குளிர், காற்று, மழை, வெயில், எல்லா சந்தர்ப்பத்தின் நடுவிலோ அவரையே. ஆமென் சொல்லுகிறேன். அவரையே. உலகத்துல பிரச்சனை நிறைந்த உலகத்தில் இருக்கோம், போராட்டம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், கண்ணீர் நமக்கு எதிராக நிறைய காரியங்கள் நடக்க நிறைய பேர் சுத்தி இருக்காங்க, நடப்பிக்க ரெடியா இருக்காங்க. அவங்க நடுவில் இருக்கிறோம், எதிராளிகள் நடுவில் இருக்கிறோம். எல்லாம் லகுவா இருக்கும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. அவர்கள் நடுவுல கட்சிக்கிற சிங்கம் போல சுத்தி இருக்கவங்க நடுவுல இருக்கிறோம். அப்ப நான் என்ன இருக்கணும்னா, எப்போது என் கண்கள், என் இருதயம், என் மனது அவரே நம்பி இருக்கணும், அவரையே நோக்கி இருக்கணும். இரண்டாவது ஒரு பகுதியை பாருங்க, 62ஆம் சங்கீதம் 5:6 படிக்கிறோம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு,
தேவனை நோக்கி அமர்ந்து. நான் நம்புகிறது அவராலே வரும். ம். அவரே என் கண்மலையும் ம். என் ரட்சிப்பு ம். என் உயர்ந்த அடைக்கலவுமானவர். இரண்டாவது முறையாக அவர் சொல்கிறார் பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரையே அவரையே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவரால் வரும். அவர்தான் என் கண்மலை, அவர்தான் என் ரட்சிப்பு, அவர்தான் என் அடைக்கலம் என்று என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி இரு. கவனிக்கிறீங்களா? நமக்கு நிறைய பேருக்கு பாருங்க, தன்னைத்தானே தேற்றிக் கொள்ள தெரியாது. ஹலோ, தன்னை தானே தேற்றிக் கொள்ளுகிறான். தாவீது தன்னை தானே தேற்றிக் கொள்ளுகிறான். என் ஆத்துமாவிட்ட பேசி பழக்கம் பயிற்சி கொடுக்கிறான். உங்களை எத்தனை பேருக்கு உங்களுக்கிட்ட நீங்க பேசி பழக்கம் இருக்கு? ஊரெல்லாம் பேசிடுவீங்க, குடும்பம் எல்லாம் பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறீங்க. உங்களுக்கு நீங்க உங்க ஆத்மாவை பார்த்து பேசுகிற பழக்கம், தைரியப்படுத்துகிற திடப்படுத்துகிற பழக்கம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அல்லேலூயா. தாவீதுக்கு தன்னை, தன் ஆத்மாவை, தன் மனதை திடப்படுத்துகிற ஒரு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்க எனக்கு கண்மலை, அவங்க எனக்கு சப்போர்ட், அவங்க எனக்கு பண்ணுவாங்க, இவங்க எனக்கு பண்ணுவாங்க என்று யாருக்கும் அவன் காத்திருக்காமல் தேவனை நோக்கி. சந்தர்ப்பம் மோசமா இருக்கு, சூழ்நிலை மோசமா இருக்கு, ஆத்துமாவே சொல்லுகிறான், தனக்கு பேசுறான். ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் மனதே, என் இருதயமே தேவனை நோக்கி மட்டும் இரு. அலமோதாத, பதட்டம் அடையாத, இங்கு போகாத. அவரால் அவனுக்கு ரட்சிப்பு வரும், அவரால் அவனுக்கு வழி வரும், அவரால் அவனுக்கு பாதை கிடைக்கும், அவரால் இருள் மாறும், கலக்கம் மாறும், அவரால் அவனுக்கு எல்லா விடுதலையும் ஆசீர்வாதங்களும் வரும். அவரை மட்டும் பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பிரச்சனை கடந்து வந்திருக்கிற இடத்துல அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்த கற்றுக்கொண்டவன். கிறிஸ்தவங்கன்னா உங்களை யாரோ ஆறுதல் சொல்லணும் நினைக்காதீங்க. என்னை கர்த்தருக்குள்ள எனக்கு திடப்படுத்த தெரியும், கர்த்தரை நோக்கி இருக்க எனக்கு தெரியும். எத்தனை பேர் திடப்படுத்த தெரிஞ்சிருக்கீங்க? வாசிக்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கூட இருந்த ஜனங்கள் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். தாவீது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எந்த சூழலில் போனாலும் எனக்கு அப்பா இருக்காங்க, அவரை நோக்கி அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி உட்கார்ற மனதை நீங்க எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? இருதயத்தை இப்படி திடப்படுத்தி இருக்கீங்களா? புலம்பி கொட்டுறீங்களா? விரக்தியில பேசுறீங்களா? வேதனைப்படுத்தி மற்றவங்களை பக்கத்தில் இருக்கும் வேதனைப்படுத்துகிறீங்களா? அல்லேலூயா. காலையில் யோசித்து பாருங்க, நான் இப்படி பண்றேன்னா, ஒரு மாதிரி விரக்தியோடு வாழுகிறேன்னா, வெக்ஸ் ஆகுறேன்னா, ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி போகிறேன்னா, உங்களை பாதிக்கிற இடத்துல நான் டிப்ரெஸ் ஆகுறேன், ரொம்ப எனக்கு வேதனையா இருக்கு, ரொம்ப பாதிக்கப்படுறேன் இருக்கீங்களா? நீ தேவ பிள்ளை தானே. உனக்குடைய எதையும் நெகிழ விடாத ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை மட்டும் பாக்குறீங்களா? அவரையே சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி இந்த சந்தர்ப்பத்தில் என்னை தேற்றிக் கொள்வது என்று தாவீது அறிந்திருந்தான். என்னை எப்படி திடப்படுத்திக் கொள்ளணும் தெரியும். 4 பக்கம் 4 நம்பிக்கை வச்சு அங்கங்க போகல. யாரோ ஒருத்தர் எனக்கு தட்டி கொடுத்தனால தேற்றப்படுகிறது இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க,
இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே எனக்கு நான் கடந்து போகிற பாதையெல்லாம் நல்லாவே தெரியும். 1977 வீட்டை விட்டு வெளியே வந்த நாள்ல இருந்து எனக்கு அப்பா அம்மா கிட்ட இல்லை, சகோதரர்கள் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, தனியா வரேன். சந்திச்ச பாதை, ஓடி வர்ற பாதையெல்லாம் அதுல இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு, இந்த ஊழியத்துக்கு 2003 கால் வைக்கிறேன். வந்த பிறகு கடந்து போன பாதையெல்லாம் அப்படி பிடிச்ச இடங்கள். நான் திடப்படுத்துறதுக்கு பல வழிகள் வச்சிருந்தேன். ஒன்று, வேதாந்தத்துக்கு முன்னால் உட்காருவேன். 2வது, நல்ல பாட்டுகளை கேட்பேன், நல்ல பாடுவேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பேசுற வார்த்தை எல்லாம் அப்படி நொறுக்கும். ஒவ்வொரு பேச்சும் அங்கங்கே எங்கேயாவது காத்துல வந்து காதுல நுழையும், நொறுக்கும். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் எங்க திடப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அவங்க சொன்னதை காதல் எடுத்து, இவங்க சொன்னதெல்லாம் மனசுல எடுத்து, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செய்துட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அவன் பேசிட்டான், இவ பேசிட்டான், இப்படி எல்லாம் எடுத்தோன்னு வைங்க, நொறுங்கி போயிடுவோம். எப்படி தேய்ச்சுறது? மணிக்கணக்கா பாடுவேன், மணிக்கணக்கா கர்த்தருக்குள் திடப்படுத்துறது. எத்தனை பேர் திடப்படுத்தி பழகி இருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. திடப்படுத்துறது. வீட்டுல போனா கஷ்டத்தை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அதை விட பரிதாபமா இருப்பாங்க. கேட்கிற இடத்துல எங்க அப்பா அம்மா இருந்துவிட மாட்டாங்க, எங்க அக்கா தங்கச்சி தம்பி இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போறோம், பேசாம பார்த்துட்டு அங்க கொஞ்சம் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு வந்துடுவோம். ஆனா போகிற பாதை கடினமான பாதை தெரியுது. தனியா போகிறோம் இல்ல, என் அழைத்தவர், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ என்று சொன்னவர், பராக்கிரமசாலியே பயப்படாதே என்று சொன்னவர், அவரையே நோக்கி பார்க்கிறது. வாழ்க்கை எல்லா சூழலிலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் நல்ல சூழல வீட்டுல இல்ல, பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இல்ல, மனைவியினால ஒரு நிம்மதி இல்ல, புருஷனால ஒரு நிம்மதி இல்ல, வாழ்க்கை சூழல பொருளாதார நிம்மதியாக இல்ல. ஆனா இந்த சந்தர்ப்பத்துல உடல் நலம் நல்லா இல்ல, மன வசதிகள் இல்ல, எதுவும் இல்லைன்னாலும் எங்க கர்த்தருக்குள்ள திடப்படுத்த முடியும்? யாருக்குள்ள திடப்படுத்துறீங்க? ஒரு நல்ல வழிகாட்டுதல் இல்ல, நல்ல ஆலோசனை இல்ல, நல்ல சூழல சந்தர்ப்பம் இல்ல. எந்த சூழலும் யாரிடத்தில் நீங்கள் திடப்பட வேண்டும்? தாவீது ஏன் கர்த்தர் அவன் மேல பிரியமா இருக்கார். தாவீது என்றாலே, டேவிட் என்றாலே பிரியமானவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஏன் எந்த சந்தர்ப்பத்தில் கடந்து போனாலும், வேலையில பல போராட்டத்தை கொடுக்கிறாங்க, தொழில நல்ல போராட்டமா இருக்கு, படிக்கிற இடத்துல போராட்டம், வேலை தேடுற இடத்துல போராட்டம், கண்கள் அடைக்க முடியல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்தா போராட்டமா இருக்கு. யாரை நோக்கி பாக்குறீங்க? நிறைய பேர் இந்த போராட்டத்துல தான் தண்ணி அடிக்க போயிருவாங்க. அப்படியே நிம்மதியா இருக்கிறான், வராதுங்க, நிம்மதி வராது. போராட்டத்துக்கு நிம்மதி தேடணும்னா தண்ணி அடிச்சா வராது. ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தினா வராது, இன்னும் பாழாயிட்டு இருக்கும். கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி, தேவனையே நோக்கி அமர்தல், அவரால உன் ரட்சிப்பு வரும். நீ அசைக்கப்பட மாட்ட. உன் வேலை, உனக்கு எதிராக நிற்கிற எவரும் உன்னை தொட முடியாது. உன்னை கண்மணி போல காப்பேன். உன் ப்ரமோஷன் உனக்கு மாற்ற முடியாது. உன் வீடு கட்டப்படும். அவரின் கண்மலை, அவரின் கோட்டை, அவருக்குள் திடப்படுதல். எந்த சந்தர்ப்பத்திலும் என் பல போட்டு கொட்ட மாட்டோம், பதட்டத்தை சொல்ல மாட்டோம், வேதனை சொல்ல மாட்டோம். ஏன்னா எனக்கு ஒருவர் இருக்கிறார்.
என் காரியங்களை பார்த்துக் கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் அவனுக்கு ரட்சிப்பு வரும். அவரின் பாதுகாப்பு, அவரின் அடைக்கலம், அவரின் துருகம், அவரின் தஞ்சம். அவர் எனக்கு எது எல்லாம் வேண்டுமோ அதை நடத்துவார், தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த காலையில திடப்படுத்துறீங்களா? அதுக்கு பதிலா எங்கேயோ புலம்பி கொட்டி ராத்திரி தூங்காம எங்கேயோ சந்தோஷத்தை தேடி மற்றவங்களை விரோதமா பேசிக்கிட்டு தூசிட்டு இருக்கீங்களா? எதையும் பொருட்படுத்தாம கர்த்தரை நோக்கி அமர்த்துரு. சங்கீதம் 103 1 2 3. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே, இருதயத்துல பேசுகிறவர் தனக்கு தானே பேசுகிறது. இவர் பிரச்சனைகள் நடுவுல, கொந்தளிப்பு நடுவுல, போராட்டங்கள் நடுவுல, கைவிடப்பட்ட நிலையில, பிரச்சனைகள் எதுவும் இல்ல, அனுகூலமா இல்லை என்று சொல்லுகிற நடுவுல என் ஆத்துமாவே, அல்லேலூயா. அவர் ஆத்துமாவிட்ட பேசி பழகுனவர், மனதை திடப்படுத்துகிறார். நீ என்ன சொல்லணும், நீ என்ன முடிவெடுக்கணும், ஆத்துமாவை நீ எங்க பார்க்கணும், நீ என்ன பண்ண வேண்டும், நீ வேற எதையும் பண்ணாத, அவருக்கு நேராக என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்தவர்களை எண்ணி பார்த்து நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணு. சங்கீதம் 104:1 படிங்க. நிறைய அவர் ஆத்மாவோட பேசுகிற பழக்கம் உள்ளவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சங்கீதம் 42:5 வாசி. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற? ஹலோ, ஆத்துமாவில மனக்குழப்பம், போராட்டம் சந்திக்கிறீங்களா? யாரும் பதில் கிடைக்கலையா? எதிர்பார்த்த நன்மைகள் வரலையா? பிள்ளைகளை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணுவேன் கலங்குறீங்களா? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிற? தொழிலை குறித்து கலங்குகிறீங்களா? எதிர்காலத்தை குறித்து கலங்குகிறீங்களா? எனக்கு இது வரல, என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைகளுக்கு நடக்கல, என்ன பண்ணுவேன்? திருமணம் பண்ணி வைக்க என்ன பண்ணுவேன்? குழந்தை பாக்கி நடக்கல, என்ன பண்ணுவேன் என்று கலங்குகிறீர்களா? என் ஆத்துமாவே, தேவனுடைய சபை பிள்ளைகளே கவனிங்க. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்த கற்றுக்கொண்டான். என் அப்பா பார்த்துக்கிறார். என் அப்பா எனக்கு எது இருந்தாலும் நான் நினைச்சதில்லை, நினைக்கவே இல்லை. ஆனா எனக்குரியதை நகிழ விட மாட்டார். அல்லேலூயா. வாசிங்க 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற? வீட்டுல கலங்குறீங்க, அழுகிறீங்க, வீட்டுல போராடுறீங்க, மத்தவங்கள்ட்ட சொல்லி ஒரு மாதிரி கலங்கி தவிக்கிற தேவ பிள்ளையே, என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிற? பேசி பாருங்க, இருதயத்துல பேசுங்க, மனதுல பேசுங்க. ஏன் கலங்குற? தனியா உட்காருங்க. ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திருப்பா. என் மனசே யாருக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. என் பிரச்சனை இருந்தா என் பிள்ளைகிட்ட போறது இல்ல, என் குடும்பத்துக்கு போறது இல்ல, சபைகிட்ட போறது இல்ல. அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்க பாத்துக்கிடுவாங்க. இல்ல, என் தம்பிகிட்ட போனோம், என் அக்காட்ட போனோம், என் சொந்தத்திட்ட போனோம். இல்ல, கலக்கம், பிரச்சனை, போராட்டம் இருக்கிறது என்றால் தேவனை நோக்கி மட்டும் ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கலங்குற? ஏன் எனக்குள்ள ஒரு தேங்கிட்டு இருக்க? தேவனை நோக்கி அமர்ந்திரு. அவராலே ரட்சிப்பு வரும். அவர்தான் ரட்சிப்பு, அவர்தான் உனக்கு வழிகாட்டி, அவர்தான் உனக்கு பரிபூரணர், அவர்தான் உனக்கு எல்லாம் கொடுக்கிறவர், அவர்தான் உனக்கு எல்லாவற்றின் ஆதாரம். அவர் நடத்துவார், அவர் கட்டுவார், அவர் உருவாக்குவார், அவர் இணைத்து தருவார், அவர் உருவாக்கி ஒருமனப்படுத்துவார். அவர் மீட்பு, அவர் ரட்சிப்பு அவரால் வரும். ஆமென் சொல்லுவோமா? அப்படி நம்புகிற பிள்ளையதான் கர்த்தர்
அவனுக்குரிய எதையும் நெகிழ விடல. இதை பண்ணி 4 பக்கம் மனசை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பதற பிள்ளைகளுக்கு அல்ல, அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நல்ல பாட்டுகளை எடுத்து வச்சு அவருக்கு நேரா உட்காருங்க. நல்ல வசனத்தை, பைபிள் வசனங்களை எடுத்து அவருக்கு நேரா உட்கார்ந்து தியானிக்க. வேற எதையும் குழப்பாதீங்க. உள்ளத்துல குழப்பமே கூடாது. அப்படியானால் வாசிங்க 62:5. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவரால். நான் எதெல்லாம் எதிர்பார்த்தனோ, எதெல்லாம் நம்பி இருந்தனோ, எதெல்லாம் இது எனக்கு கிடைக்கும் என்று விசுவாசித்தனோ அத்தனையும் அவரால் வரும். சத்தமா சொல்லுவோம். நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இந்த காலையில கண்களை மூடுவோம், ஜெபிக்க போகிறோம்.